ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்னைக்கு நம்ம ஒரு சப்ஜெக்ட், நம்ம நாட்டை பற்றியான ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான். எனக்கு ஒரு 20-21 வயசு ஆகும்போதே நான் இந்தியாவிலேருந்து கிளம்பிட்டேன் வெளிநாட்டுக்கு. வெளிநாட்டிலேயே அப்படியே லைஃப் ஒரு 18 வருஷம் 19 வருஷம் ஃபாரின்லேயே ஓடிருச்சு. அதுக்கு பிறகு வந்துட்டேன் 18-19 இயர்ஸ் பேக். ஆஃப்டர் 18 இயர்ஸ் 19 இயர்ஸ் ஆஃப்டர் 18-19 இயர்ஸ் நான் வந்துட்டேன், திரும்ப இங்கே வந்துட்டேன். இப்போ நான் போகும்போது நான் அந்த அளவுக்கு மெச்சூர்டு கிடையாது. அதனால நம்ம நாட்டில் நம்மளுக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ இருந்தோம், படித்தோம், அப்படியே லவ் பண்ணோம், நாட்டை விட்டு போனோம், அப்படின்னே லைஃப் போயிடுச்சு. இப்போ இங்கே வந்த பிறகு தான் நம்ம நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் அரசியல் ரீதியாகவும் சரி, வேறு வேறு காரியங்கள், நிறைய காரியங்கள் எவ்வளவு காரியங்கள் பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குங்கிறத நான் வந்த பிறகு தான் தெரியுது. அது ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காமெடி நடந்துக்கிட்டு இருக்கு. அரசியலை பற்றி நம்ம சேனலில் பேசுகிறதே கிடையாது, அரசியலுக்கும் நம்ம சேனலுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த சப்ஜெக்டை போட்டாக வேண்டிய ஒரு கட்டாயம், அதனால் போடுறேன். இப்போ பகல்காம் அட்டாக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் வார் ஸ்டார்ட் ஆச்சு, அது எல்லாருக்கும் தெரியும். அதை நிறைய நாடுகள் இஸ்ரேல், ரஷ்யா, சைனா, அமெரிக்கா அப்படின்னு யூரோப்பில் இங்கிலாந்து இப்படிலாம் நாடுகள்லாம் வார் வேண்டாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அடிக்க வேண்டிய கட்டாயத்தை நம்ம நாடு இருந்தனால அவங்களா வந்தாங்க, எங்களுக்கு அடிங்க 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 அடிங்கன்னாங்க. நாங்களும் நம்ம நாடும் அட்டாக் பண்ணிச்சு, திரும்ப ரிப்பீட் கொடுத்துட்டோம். நாமளாக அடிக்கலை, அதுதான் மெயின். நம்ம நாடு சமாதானத்தையும் அகிம்சையும் விரும்புகிற ஒரு நாடு. யாரையும் போயிட்டு நாங்களாம் சொரிய மாட்டோம். அவங்களாம் சொரிஞ்சாங்கன்னா நாங்கள் நல்லா சொரிவோம், படுக்க வச்சியும் சொரிவோம், ஓட விட்டும் சொரிவோம். அந்த மாதிரி அவனுங்க ஸ்டார்ட் பண்ணானுங்க, நாம அடிக்க ஆரம்பித்தோம். அடிக்க ஆரம்பித்ததில் ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி எல்லாரோட கொலாபரேஷனும் இருந்துச்சு. நல்லபடியாக எல்லாம் பண்ணாங்க. என்ன சொல்ல வரான்னு நீங்கள் நினைப்பீங்க, வர மேட்டருக்கு வரேன். இப்போ இந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அவர் தான் ராஜ்நாத் சிங். உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பிரதம மந்திரி நமக்கு தெரியும், நம்ம மோடி. இப்போ நான் பேசுறது அரசியல் ரீதியான ஒரு பேச்சு கிடையாது, ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான ஒரு பேச்சு கிடையாது. நம்ம நாட்டு பிரதமர், நம்ம நாட்டு அமைச்சர்களை பற்றி தான் நான் பேசுறேன், வேற எதுவும் கிடையாது. இதுக்கும் அரசியலுக்கும் 100க்கு 100% எந்த லிங்க்கும் கிடையாது. லிங்க்கும் போட்டுறாதீங்க, லிங்கை போட்டுட்டு கமெண்ட்டும் போடக்கூடாது. இப்படி இருக்கும்போது இந்த வார் அவங்களால அடி வாங்க முடியாம அவங்க வித்ட்ரா பண்ணாங்க. இதுதான் ட்ரூ. அதனால நாமளும் அந்த ரீதியா நம்மளும் ஸ்டாப் பண்ணிட்டோம். நம்மளும் எதுவும் அட்டாக் பண்ணல. அதுக்கு பிறகு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸ்டாப் பண்ணது காரணம் இந்தியா கவர்மெண்ட்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான், அவங்க தான் எல்லாமே முடிவு எடுக்கிறாங்க. அவங்களே அப்படி ஒரு ஓரமா வச்சிரும். இவ்வளவு தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ படித்த மக்கள் இருக்கோம், எவ்வளோ வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ் பீப்புளெலாம் இருக்கிறோம், எல்லாமே தெரிஞ்ச மக்கள், எல்லாம் கற்றவர்கள். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னு கண்ணதாசனா காளிதாசனா யாரோ எழுதுன ஒரு பாட்டு. அந்த பாட்டு மாதிரி யாரோ எழுதுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டு மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எல்லா வளமும் இருக்கு. இப்போ மேட்டருக்கு வர, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி ஒரு கொடியை பிடிச்சிட்டு ரோட்ல ஒரு வாக் போயிட்டாரோ 10-15 நாளைக்கு முன்னாடி வச்சுங்க, அதை வச்சு ஒரு அரசியல் நடந்துச்சு பாருங்க. அவர் கொடியை பிடிச்சிட்டு
இறங்கினாலதான் பாகிஸ்தான்ல வாரம் நிப்பாட்டுனாங்களா ஐயா. என்னையா சொல்றது இதெல்லாம் எங்க போய் சொல்றது? எங்க போய் சொல்றது? டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாரு, ஹோம் மினிஸ்டர் இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் மேல பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு. அதெல்லாம் விட சிறந்ததா நம்ம ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் சிறப்பா செஞ்சு வச்சிருக்காங்க. அவனுங்களுக்கு முட்டிச்சுட்டானுங்க மேட்டரை. இவங்களால முடியாதது நம்ம தலைவர் அண்ணாத்த ஒரு கொடியா பிடிச்சாப்புல எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாராமா அப்படின்னு சம்பந்தப்பட்ட அந்த அரசியல்வாதி எதுவும் பேசல. நான் யாரை பத்தி பேசணும் உங்களுக்கு தெரியும். இந்த சம்பந்தப்பட்ட அரசியல்வாதி நான் கொடி ஏந்தினாலதான் அங்க வார்லாம் ஸ்டாப் ஆச்சுன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லல. அவர் சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு தெரியும் தமிழ்நாடு எங்க இருக்கு, காஷ்மீர் எங்க இருக்கு. அதெல்லாம் வாய்ப்பும் கிடையாது. அது அவருக்கும் தெரியும். அவ்வளவு தெரியாத ஒரு மனுஷன் கிடையாது. இவருக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? இந்த கூட்டம் தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு அலையுது. இதனால கட்சிக்கும் கெட்ட பேரு. நான் இந்த கட்சியை சேர்ந்தவனும் கிடையாது, மத்தியில் ஆள்ற கட்சியை சேர்ந்தவனும் கிடையாது. நான் நியூட்ரலா பேசுறேன். இதுதான் உண்மை. யாரு வரணுமோ நம்ம விரும்புறோமோ அவங்களுக்கு நம்ம ஓட் பண்ண போறோம். அப்படி பேசிக்கிட்டே போலாம். என்னன்னு தெரியல, நான் என்ன செருப்பு வாங்கினாலும் அந்துட்டு போயிருது, இல்லாட்டி பிஞ்சுக்கிட்டு போயிருது. இதுவும் பிஞ்சிருச்சு. எங்கேயாவது ஒரு செருப்பு ஒண்ணு வாங்கணும், என்னன்னு தெரியல, எதை எடுத்தாலும் பிஞ்சுக்கிட்டு போகுது. அப்போ இந்த சம்பந்தப்பட்ட அரசியல்வாதி அவர் உண்டு, அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஜால்ரா அடிக்கிற குரூப் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஜால்ரா அடிக்கிற குரூப் பயங்கரமா அடிக்கிறானுங்க. இவர் தான் வார ஸ்டாப் பண்ணாரு, இவரால தான் வார ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு. மக்களே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நடக்கிறது நடந்தே தான் தீரும். நீங்க என்னதான் எண்ணெய உடம்புல தேய்ச்சிட்டு மண்ணுல உருண்டு புரண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும், ஒட்டாதது ஒட்டாது. அதேதான் லைஃபும். நீங்க என்னதான் ஜால்ரா அடிச்சாலும் என்னதான் பண்ணாலும் உண்மை எதுவோ அது மட்டும்தான் வெளியே வரும். எவனோ நிலம் வாங்கி, எவனோ வீடு கட்டி கிரக பிரவேசம்லாம் முடிச்சு பாலை காய்ச்சி முடிக்க இன்னொருத்தவங்க கும்முன்னு போய் உட்காந்தானாமா. அந்த கதையில தான் இருக்கு. பார்டர்ல ஃபைட் பண்ணவங்க அவங்க. இன்னைக்கு நம்ம நிம்மதியா இருக்கோம்னா காரணம் நம்ம பார்டர்ல நம்மளுக்காக 24 ஹவர்ஸும் நம்மளுக்காக காட் பண்ற நம்ம சோல்ஜர்ஸ், ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி பீப்புள், உங்களுக்கெல்லாம் ஒரு ராயல் சல்யூட். இப்போ நாட்டுக்காக சேவை செய்யறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி டிஃபென்ஸா இருக்கலாம், எதுனாலும் கூட நம்மளால நாட்டுக்கு சேவை செய்யறதுங்கிறது பான் கிஃப்ட்டுங்க. அதெல்லாம் ஒரு கிஃப்ட், நம்மளுக்கு அது கிடைக்கணும். கிடைச்சா மட்டும்தான் அதெல்லாம் முடியும். நான் கூட தான் நாட்டுக்காக எல்லாம் சேவை செய்யணும்னு இருந்தேன். ஐ மீன் ஸ்போர்ட்ஸ் வைஸ். கிரிக்கெட்டுக்கு ஊத்தி மூடிட்டானுங்க, ஒன்றும் பண்ண முடியல. இப்ப டிஃபென்ஸை பத்தி பேசுற அளவுக்கு அரசியலுக்கும் போக வேண்டாம், இந்த டிஃபென்ஸுக்கும் போக வேண்டாம். அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம நாட்டில் நல்ல அரசியல்வாதிகள் இருக்காங்க, நல்ல மக்கள் இருக்காங்க, நல்ல தலைவர்கள் இருக்காங்க. அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம வேலை என்ன? நாட்டில் சந்தோஷமா இல்லை, மக்களை நல்ல பாதுகாப்பாக வச்சிருக்காங்களா? காருக்கு பைக்குக்கு பெட்ரோலை போட்டோமா, அப்படியே ரைடு போனோமா, டிரைவ் போனோமா, லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். அதை விட்டுட்டு நீ ஜால்ரா அடிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. இந்த அளவு மீறி பேசி பேசி எங்க வந்துட்டேன், நான் கரெக்டா தான் போறேன். அப்போ ஜால்ரா அடி, ஒரு அளவுக்கு அடி. 2 பிரியாணி போடுறாங்களா, அதுக்கு ஏத்த ஜால்ரா அடி. ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறாங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி கூவு. வாங்கின காசுக்கு மேல கூவாத. இது நாட்டோட வருங்காலத்துக்கு நல்லது கிடையாது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க அப்படியே ஃபாலோ பண்ணும். யங்ஸ்டர்ஸ், நம்ம எதிர் வீட்டுக்காரன் பிள்ளைங்க, பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைங்க, கீழ் வீட்டுக்கார பிள்ளைங்க, மேல் வீட்டுக்கார பிள்ளைங்க, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்ட பிள்ளைங்க, சொந்தக்கார பிள்ளைங்க, இதுங்க எல்லாமே நாம எப்படி நடக்கிறோமோ அதை பார்த்து தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. நாட்டு பற்றுங்கிறது வாயோட மட்டும் இருக்கக்கூடாது, செயல்லையும் இருக்கணும். எப்பவுமே உண்மையா பேசணும், இல்லாததை இல்லாதுன்னு பேசக்கூடாது.
தெரியாததை கம்முன்னு இருந்துடணும். இங்கே கொடி பிடிக்கிறதுக்கும் ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே அங்கே சமாதானம் ஆயிடுச்சு. நோ வார் ஸ்டாப், எல்லா வாரும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இனி நோ ஃபைட், நோ வார் நோ ஃபைட். அப்படின்னா இவங்களெல்லாம் நம்ம எங்க அனுப்பலாம்? ரஷ்யா உக்ரைன் வாருக்கு கொடியை பிடிச்சிட்டு போக சொன்னா எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். மக்களே இப்ப இல்ல என்ன விஷயம்னா ஃப்ரெண்ட்ஸ், அதான் மடைய சின்ன இடம் இருக்கு, அதுக்குள்ள பூந்துக்கிட்டு போறான். இந்த மாதிரி அறிவாளிகள் சிறந்தவனுங்களாம் இங்க இருக்கிறனால தான் இந்த மாதிரி கிறுக்குத்தனமாலாம் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நாட்டை எப்படி டெவலப் பண்ணணும், தமிழ்நாட்டை எப்படி டெவலப் பண்ணணும், அப்படி ஆக்கப்பூர்வமா சிந்திச்சா மட்டும்தான் இது அடுத்த வேலைக்கு இல்லை வேலைக்கே ஆகும். அதனால பெண்களுக்கான இட ஒதுக்கீடு, அந்த ஒதுக்கீடு, இந்த ஒதுக்கீடுன்னு பேசினா மட்டும் போதாது. பெண்களுக்கான அந்த என்ன சொல்றது சுதந்திரத்தை, அந்த இண்டிபெண்டன்ஸ், லிபர்ட்டியை அவங்க வாங்கி கொடுத்தே தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கு வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டிலையும் சரி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான். இதெல்லாம் வந்து ஃபியூச்சருக்கு நல்லதே கிடையாது. நம்ம எதிர் வீட்டுக்காரன் அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா தப்பா பாக்குறது மனுஷன் இயல்பு தான். அது ஒரு நேரம் பார்த்துட்டு அதை நம்ம ரெகனைஸ் பண்ணணும். ஐயோ நம்ம பார்த்தது தப்பு, அது நம்ம தங்கச்சி மாதிரி, நம்ம அம்மா மாதிரி, நம்ம பிள்ளை மாதிரி, நம்ம அக்கா மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு எவன் ஒருத்தன் அழகா லைஃபை கொண்டு போறானோ, பக்கத்து வீடு, எதிர் வீடு, மேல் வீடு, கீழ் வீடு, எந்த வீடா இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிள்ளைங்களா கூட இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே பெண்களை ஆபாசமா பார்க்காம ஒரு ஃப்ரெண்டா பாருங்க, ஒரு ஹியூமனா பாருங்க. அதை ஒரு கவர்ச்சி பொருளா பார்க்காம அவங்களையும் நம்ம கூட பிறந்ததுங்களா, நம்ம சொந்தமா, நம்ம பந்தமா அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் இதுக்கான விடை நம்மளுக்கு கிடைக்கும். என்ன விடை? பெண்களுக்கான வன்முறை எல்லாம் கம்மியாகும், குறையும், ஒரு காலத்துல இல்லாமையே போகும். சோ இந்த மாதிரி காரியத்துல வந்து இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு குரலை கொடுக்காம நான் தான் கொடியா பிடிச்சேன், அவர் சொல்லல, அவர் தான் கொடியா பிடிச்சாரு, சமாதானம் ஆயிடுச்சு. கொடியா பிடிச்சோன்னா சமாதானம் ஆயிடுச்சு. 4 ஸ்டெப் எடுத்தோன்னா சமாதானம் ஆயிடுச்சு. வார் ஸ்டாப், நோ வார் நோ ஃபைட். ஸோ இந்த மாதிரி இல்லாம ஆக்கப்பூர்வமா சிந்திப்போம். நாட்டை எப்படி வளப்படுத்தணும், நாட்டை எப்படி டெவலப் பண்ணணும்னு பார்ப்போம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை.